அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திடீர் பண வரவிற்கு இந்த ஒரு நம்பரை எழுதுங்கள், கேட்ட 24 மணி நேரத்தில் பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான நம்பரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திடீர் பண வரவு. நம்ம இப்போது திடீர் பண வரவுனா எப்படி? பணம் நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கும். இப்போது நம்மளுக்கு பண்டிகை காலங்கள் வருது. இதற்கு நிறைய பேருக்கு செலவுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. வீட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளால் செய்ய முடியலையே, பணம் பற்றாக்குறையாக இருக்குதே அப்படின்னு கூட நிறைய பேர் கவலைப்பட்டுட்ருப்பீங்க. அப்படி திடீர் பண வரவிற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சமமான ஏஞ்சல் நம்பரை நீங்கள் எழுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய தேவைக்கேற்ப பணம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இது கோடி கோடியாக கொட்டும் அப்படின்னு நான் சொல்ல வரலைங்க. உங்களுக்கு தேவையான போது தேவையான பண வரவை ஏற்படுத்தும். பணம் எல்லாருக்கும் தேவை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இந்த பணம் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லையா? இந்த பணத்துக்கு தான் நம்ம ஓடி ஓடி உழைச்சிட்ருக்குறோம். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நம்ம வாழ்க்கையில் நல்ல இந்த சமூகத்தில் ஒரு மரியாதையோட நாம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். அந்த பணத்திற்காகத்தான் நம்ம இவ்வளோ தூரம் ஓடுறோம். வாழ்க்கையில் எதை நோக்கி ஓடுறோம்னே தெரியாமல் இந்த பணத்தை நோக்கியே எல்லாரும் போயிட்டுருக்குறோம். இந்த பணம் தான் பிரதான பொருளாக மாறிவிட்டது. அப்படி நம்மளுக்கு இந்த பணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பரை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த நம்பரை பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவரும் பயன்படுத்தி வளம் பெறலாம். இந்த ஏஞ்சல் நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னா, காந்தம் போல் பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும். இப்போது ஒரு அவசர பண நெருக்கடியில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போது நம்ம உதாரணத்திற்கு சொல்லணும்னா, கரண்ட்டு பில் கட்டணும், ஆனால் பணம் இல்லை. கரண்ட்டு பில் ஒரு 2000 வந்திருக்குது, 1000 ரூபா தான் இருக்குது, இன்னொரு 1000 ரூபா வேணுமே, என்ன செய்கிறது அப்படின்னு புரியாமல் அந்த இக்கட்டான பண தேவை சூழ்நிலைகளில் நீங்கள் மாட்டிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நீங்கள் கேட்ட பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இப்படிப்பட்ட பண நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்களும் சரி, பண தேவையில் இருப்பவர்களும் சரி, கண்டிப்பாக இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் எழுதணும். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. இந்த பண தேவை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவரும் இதை எழுதலாம். ஆண் பெண் இருவருமே இதை எழுதலாம். இதற்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலை நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ஆனால் பண தேவை நேரம் காலம் பார்த்து தேவை வராது இல்லையா? இப்போ திடீர்னு ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு ஒரு 2000 3000 பணம் தேவை இருக்குது, ஒரு 5000 ரூபா பணம் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம விடிகிற வரைக்கும் காத்துட்டுலாம் இருக்க முடியாது. அப்போ காலையில் செய்வது ரொம்ப சிறப்பு. ஆனால் எப்போ வேணாலும் உங்களுக்கு பண தேவைகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நேரம் பார்க்க தேவையில்லை. பண நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்கள் ஜஸ்ட்டு உங்களுடைய இடது கையில் உள்ளங்கையில் எழுதணும். இடது கையின் உள்ளங்கையில் நீங்கள் எழுதி நீங்கள் இந்த பணத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்குதுங்க. அதுதான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு. இதை நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுள்னு சொல்லுவாங்க. இப்போது மற்ற மதத்தினர் இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போது முஸ்லீம்ஸ் அல்லாவை சொல்லுவாங்க, கிறிஸ்டியன்ஸ் இயேசுநாதரை சொல்லுவாங்க, மாரி மேத்தாவை சொல்லுவாங்க இல்லையா? நம்மளுக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை. அப்படி நீங்கள் நம்பிக்கை இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. எதையும் எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறவங்க கூட அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்பிக்கை வச்சு கேளுங்க. நிச்சயம் நீங்கள் கேட்ட பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரி, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல்ல இதை நாம் செய்கிறதற்கு ஒரு க்ரீன் கலர் பேனா, பென்சில், மார்க்கர் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய இடது உள்ளங்கையில் முதல்ல ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஒரு வட்டம் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே 520, அதற்கு கீழே 741, அதற்கு கீழே 8. இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ளே இந்த நம்பரை எழுதிருங்க.
எழுதிட்டு இதை எழுதுவதற்கு முன்பாக எவ்வளவு பணம் வேண்டுமோ அதை இந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்க வேண்டும். இப்போது உதாரணத்திற்கு எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும், அம்மா எனக்கு தீபாவளி செலவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, அதை சமாளிப்பதற்கு எனக்கு போதுமான பணம் இல்லை, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கிடைத்தா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், இந்த பிரச்சனை எல்லாமே நான் தீர்த்திடுவேன் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. கேட்டுட்டு அப்படியே அந்த நம்பரை உங்களுடைய இடது உள்ளங்கையில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அந்த சர்க்கிள்குள்ளார இந்த நம்பரை எழுதிருங்க. எழுதி முடித்த பின்பு அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை தாராளமாக பார்க்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் பண நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்கள், பண தேவைகள் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் செஞ்சு பாருங்கள். உடனடியாக உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால் பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தால் எழுதலாமா, பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தால் எழுதலாமா, இல்லை மற்ற தீட்டுக்கள் ஏதாவது இருந்தால் நாங்கள் எழுதலாமா அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்பீங்க. அதனால் இதுக்கு எதுவுமே அவசியம் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் யார் வேண்டுமானாலும் இந்த நம்பரை நீங்கள் எழுதலாம். பெண்கள் மாதவிடாய் காலம் இருந்தாலும் சரி, ஆண்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி, கண்டிப்பாக இதை எழுதலாம். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. அதனால் மற்ற மதத்தினர் இதை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்குங்க. எண்களுக்கும் நம்மளுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. நம்மளுடைய சேனல்லையே இந்த ஏஞ்சல் நம்பர், சூட்சமான நம்பர்ஸை வச்சு பல பதிவுகள் பண ஈர்ப்புக்காக போட்டிருக்கிறோம். அது வகையில் இந்த பண ஈர்ப்பு விதியில் இந்த ஒரு ஏஞ்சல் நம்பரை உங்கள் உள்ளங்கையில் எழுதும் பொழுது கண்டிப்பாக அது நிச்சயம் உங்களுக்கு பணத்தை காந்தம் போல் ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இது முழுக்க முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடியது. கண்டிப்பாக இந்த நம்பரை எழுதுனா எனக்கு தேவையான பணம் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் எழுதணும். இதை எழுதுனா இந்த நம்பரை எழுதுனா பணம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எழுதி தான் பார்ப்போமே அப்படின்னு விளையாட்டாக சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது முற்றிலும் உங்களுக்கு பலன் அளிக்காது. நம்பிக்கையோடு செய்யணும். அதனால் கட்டாயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உடனே கமெண்ட்ஸில் இந்த நம்பரை எழுதிட்டு வீட்டில் உட்காந்துட்டா பணம் கிடச்சிருமா, அப்போ எல்லாருமே இந்த மாதிரி ஒரு நம்பரை எழுதிட்டு வீட்டில் உட்காந்துக்கலாமே, எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. இது அப்படி கிடையாது. நானும் இந்த நம்பரை எழுதிட்டு வீட்டில் உட்காந்துருந்தா நிச்சயம் பணம் கிடைக்காது. நீங்கள் ஒரு ஜாப் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ, இல்லை நீங்கள் எப்போயோ பேங்க்கில் போட்ட பணம், இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு நீங்கள் கேட்ட பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் இந்த ஏஞ்சல் நம்பர் செய்யும். கண்டிப்பாக பண தேவைகள் இருக்கக்கூடிய அனைவரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.